This is before and this is after. This is before and this is after. எப்படி பொம்மை மாதிரி இருந்த நம்ம மாடல் ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிது? இதுக்கு என்ன ரெண்டர் யூஸ் பண்ணேன், நான் என்ன மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணேன், ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. இந்த அவுட்புட் கிடைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண ரெண்டர் பார்த்தீங்கன்னா ENSCAPE பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியல் டைம் ரெண்டர் இன்ஜின். ரியல் டைம் ரெண்டர் இன்ஜின் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன சேஞ்சஸ் வந்து உங்கள் மாடலில் நீங்கள் ஸ்கெட்சப்பில் பண்ணுறீங்களோ அதோட ரிசல்ட் உடனே வந்து உங்களுக்கு வந்து நம்ம ரெண்டர் அவுட்புட்டில் உடனே வந்துடும். ஸோ ரெண்டராகவே வந்துடும். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு உடனே ரெண்டர் போட்டு பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படியே லைவ்லேயே உங்களுக்கு வந்து இந்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து அதோடைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ நீங்கள் சேஞ்சஸ் பண்ணால் நீங்கள் உடனே பண்ணிக்கலாம். ஸோ ENSCAPE வந்து பார்த்திங்கன்னா என்னோடக்கு வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச சாஃப்ட்வேர். ஏன்னா வந்து மற்ற நம்ம லூமியான், ட்வின் மோஷன் இதுக்கு ஈக்குவல் பண்ணும்போது வந்துன்னா லூமியானுக்கு ஈக்குவலான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கலனாலும் பட் ட்வின் மோஷனை விட இது வந்து ENSCAPE வந்து பக்காவாக இருக்கும் நான் சொல்லுவேன். இப்போ இந்த வீடியோ நம்ம எப்படி அதை வந்து நான் மெட்டீரியல் அப்ளை பண்ணுங்கிறத வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோவாக போய் கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெட்டீரியல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மற்ற ரெண்டர் இன்ஜினில் இருக்க மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம டைப் பண்ணிக்கணும் நம்மளுக்கு என்ன மெட்டீரியல் வேணும் அதெல்லாம். ஸோ அதுக்கான கீவேர்ட் வந்து ENSCAPE கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க. இதுதான் அது. ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க. ஸோ இதுலேயே எல்லாமே உங்களுக்கு வந்துடுச்சு. கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, குரோமு, ஸ்டீல், அலுமினியம் என்னென்ன மெட்டீரியல் கொடுக்கணுமோ இதில் வந்து நம்ம இந்த கீவேர்டை நம்ம அந்த மெட்டீரியலில் அந்த டேப்பில் கொடுத்தோம்னா அந்த மெட்டீரியலுக்கான அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணி இந்த அவுட்புட்டை கொண்டு வந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஸ்பீடாக பார்த்துருவோம். நான் நெக்ஸ்ட்டு வந்து ENSCAPE பார்த்தீங்கன்னா டீட்டெயில் டுட்டோரியல்லாம் நான் போடுறேன் அடுத்தடுத்து. ஸோ அதில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ரஃபாக வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து நான் அவுட்புட்டை வந்து மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஹவுஸ் மாடலுக்கான மாடலிங் டுட்டோரியலை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா மறக்காமல் இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம்.
இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் பார்த்தீங்கன்னா நான் என்ஸ்கேப்பில் வந்து எடுக்கலை. நான் வந்து தனியாக ஸ்கெட்சப்பில் வந்து ஒரு மாடல் மாதிரி ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தான் நான் எடுத்திருக்கேன், நீ பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன் எடுக்கலை அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம். இப்போ என்ஸ்கேப்பில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே உங்களுக்கு வந்து அந்த அசெட் லைப்ரரின்னு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பரான ரியல் லுக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ட்ரீஸு, பிளான்ஸு, இப்போ ஹியூமன்ஸு, அப்புறம் வந்து மற்ற பொருட்கள் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் அதிலே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அது எப்படி நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த டைம் நெட்வொர்க் ப்ராப்ளம்ன்றதுனால என்னால் எடுக்க முடியல, அது ஆன்லைன்லேருந்து வரதுனால இந்த வாட்டி பண்ண முடியல. ஸோ இந்த வாட்டி நான் வந்து ஸ்கெட்சப்பில் வந்து நான் மாடல் பண்ணி அதை தான் நான் வச்சுருக்கேன் இதில். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். ஸோ நிறைய டெக்னிக்கல் வீடியோஸை நான் போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். பை.